இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து என்னென்னா, இப்போது உனக்கு தெரியும்ல, எனக்கு இப்போ ஒரு பர்சனை வந்து பிடிக்குது அப்படின்னா, அவள் என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவளுக்கு கோமா இருக்கா என்னன்னு தெரியல. நல்ல வேலை அவள் ரொம்ப மெயின்டைன் பண்ணா. நான் அதனால தான் அவள் கமருதன் பற்றி பேசும்போது நான் அமைதியாக இருன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் ஆளு தான் சொல்லுன்னுது. கமருதீன் பத்திலாம் ஏதோ சொல்ல வரும்போது கம்முனர் ரியான்னு நான் சொன்னேன். ஆளுதான் வந்து சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னாங்க. அவங்க கேம்ல கரெக்டா இருக்காங்கடா, சூப்பரா இருக்காங்க. அவங்க ஒன்ன பத்தியும் விமர்சனத்தை வந்து வரவேற்கிறாங்க. எனக்கு வந்து உன்னை பத்தி விமர்சனம் தேவை வேண்டான்னு எனக்கு தோணுது பழகினதுனால. என்னையும் பிடிச்சி திட்டினா சமையா அந்த நீட்டிக்கணும் துண்டிக்கணும்ல வந்து அவன் நீட்டிக்கணும்னு கட்டுறா, நீ துண்டிக்கணும்னு கட்டுற. சீரியஸா எனக்கு பார்வை துண்டிக்கணும்டா, துண்டிச்சு தூக்கி போட்டுருங்க. எனக்கு பாருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சுத்தமா மேட்ச் ஆகாத ஒரு பர்சனாலிட்டி. என்னால பாரு மாதிரி இருக்கவே முடியாது சில விஷயம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, நீ பார்வை தேங்க் பண்ண, அவங்க உன்னை சீண்டனா தான் நீ ஓப்பன் அப்பே ஆனன்னு சொன்னாங்க. சில விஷயம் ஐ அப்ரிஷியேட். ஆனா அந்த பொண்ணோட பர்சனாலிட்டி என் பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். மேட்சே ஆகாது. என்னால ஃப்ரெண்டே ஆக முடியாது. வெளில போய் நான் அந்த பொண்ணு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். புரியுதா? இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வரைக்குமே கைண்டாக தான் இருக்கேன். கெட்ட வார்த்தையோ இல்லை தப்பாவோ எதுவுமே பேசல. ஓகேவா? எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் வந்து பேசி விட்டுடுறேன். இப்போ உன்னோடையும் நம்மளோட டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அவ கூட சொன்னால நீங்கள் அந்த பொண்ணு அரோராவாக இருந்தாலும் நீங்கள் தள்ளியே இருங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ உனக்கும் அதுதான் அது வெளியே. நம்ம 2 பேரும் நல்லா பேசும்போதே ரம்யா அப்புறம் நிறைய பேர் வந்து அமைத்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தேனம்மா. அது எனக்கு தெரியல, சொல்ல தெரியல எனக்கு அதெல்லாம். அதெல்லாம் தெரியல. கேமு அவ்வளோதான். கேமு நல்லா கொண்டு போகிற, கேமை நல்லா ஆடுற, இன்னும் நல்லா கொண்டு போகணும், அவ்வளோதான். புரிஞ்சிருச்சு. இந்த கேம் தான் கேம். அதுக்கு தானே வந்திருக்கு. நம்ம நோக்கம் அதுதானே. ஃபீலிங்ஸ் ஏறி இறங்கும், அது வேற விஷயம். அந்த இதுக்குள்ளேயே உட்காரக்கூடாதுன்றது தானே. புரியுது. கேம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து லூப்ல உட்காந்துக்கிட்டு அந்த இதை திருப்பி பேசிட்டு அந்த கேம் நமக்கு வேண்டாம். வேணுமா? இது யானை மாதிரி இருக்குல்ல. எதுமா? யானை பலம். ஆனா நீ சொன்னதுலயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி கனெக்டான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆமா எவ்வளவு பெரிய பொறுப்பு அதெல்லாம். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கே ஒரு இது ஏற்படும் போது திரும்ப அவங்கள நம்பி வந்து ஒரு பெரிய கிங்டம். அப்போ தன்னை அவரோட சுயநலம் அந்த இடத்துல இருக்காதுல்ல. அப்போ சுயநலம் இருந்துச்சு அவ ராணிக்கான அந்தஸ்தே இழந்து போயிடுவாங்க. அதுதான் அதான் கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கணும். இது வந்து நான் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபேமிலி ரவுண்டில் இந்த ஃபேமிலி வந்தாலே எனக்கு அதிகமான ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம். ஏன்னா இத்தனை நாள் என்னால் சத்தியமாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா ஒரு கட்டத்துலலாம். உனக்கே தெரியும், எனக்கு எல்லாரும் கூடயும் செட் ஆகாது. ஏதாவது பட்டுன்னு பேசிடுவேன். நான் பட்டுன்னு பேசுறதுனால அவங்க ஏதாவது நம்மளை யோசிச்சுப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க ஏதாவது நம்மளை பற்றி ஏதோ சொல்லிடுவானு பயத்தில் நான் பழகினேன். பட் நீ எஃப்ஜேக்காக நின்னும் போது எஃப்ஜே பண்ணது தப்புன்னு சொன்னல, நீ எப்படி சொல்லிக்க கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் எஃப்ஜே யாரும் சொல்லலை, இல்லை எஃப்ஜே பண்ணது தப்புன்னு நீ சொல்லும் போது எனக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு தள்ளி போனது. ஆனாலும் அங்கே ஒரு எதிராளியுடைய ஃபீலிங்ஸுக்கும் அந்த இடத்துல யோசிக்கணும்ல. அவங்களும் கேமர் தானே. அப்படிங்கிற போது அதை யோசிக்கணும்ல. அந்த இடத்துல அறிவு வேலை செய்யணும்ல. புரியல. எதிராளியை அந்த இடத்துல கேமரா தானே பார்க்கணுன்ற. கேமரோட விளையாடத்தானே வந்திருக்கணும் இடத்துல. கரெக்ட். அந்த அறிவு தானே அந்த இடத்துல வரலைங்கிறது தானே
உனக்கு அது குழப்பம்னு சொல்கிறேன். இல்லை அதுதான் நான் வந்து அது ஓப்பனாகவே சொல்கிறேன். கொஞ்சம் இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். அது இருக்கக்கூடாதுல்ல. அதுதான், அது எனக்கே தெரியுது. எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வந்து எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா, ஐயோ அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, அண்ணா என்ன நினைப்பாங்க. அது தேவையில்லாத குழப்பம், தேவையில்லை மற்றவங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஓ ஐயோ இந்த தாட், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் வந்து நமக்கு ஏற்படும் போது ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, அது இருக்கணும் தானே. அது மனித ஜீவனம் வந்து மனசுல வர்றத உண்மையா சொல்றதுலையோ, அதை வந்து இன்னொருத்தர் ஆதரவுல அதை வந்து ஷேர் பண்ணி தேர்த்திக்கிறதுலையோ தப்பு இல்லை. அதுலயே திருப்பி திருப்பி உட்காரக்கூடாதுல்ல. நம்ம கடமைகள் இருக்கு, நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு, நடக்கும். வெளியில நம்ம பார்த்துக்கலாம், இங்க அது நமக்கு அதுக்கான வீடு வெளியில நம்ம பார்த்துக்கலாம். இல்லடி, நீ என்ன அர்த்தத்துல பேசுறன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. இங்க வந்திருக்கிறதுக்கான முழுமையான ஒரு புரிதல் என்ன அப்படிங்கிறதுலயே தான் நீ போகணும்னு சொல்றேன். திருப்பி திருப்பி அதுக்குள்ளே வரக்கூடாதுன்றேன் நான். உங்க பாரு மேபி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம். எக்ஸாக்ட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லினா ஃபர்ஸ்ட் நீ பேசவே கூடாது. கரெக்டா? அவளுக்காக தான் நீ சேஃப் விளையாடு. ஆமாம், சரி அவனுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா எக்ஸாக்ட்லியா இந்த அம்மா வந்து சரி அவ்வளோ கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபீலிங்ஸோ இருக்கும் நீ வந்து இறங்கி. ஆனால் இப்போ கூட அது வாயில் வந்து ஒரு காமெடிக்கு அது எக்ஸாக்ட்லி சொல்லிட்டாங்க. அவன் வாய் தான் துருத்துருன்னு இருக்குது. அது ராஜா இல்லை ராஜா இல்லை எனக்கு ராஜா கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிங்க ராஜா. இல்லை அவள் கேட்டேன், அப்படி தான் நான் கேட்டேன். இல்லை நீ நான் ஓப்பனா வாயில் வந்துச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் அது உன் கையில தான் இருக்கு, வேற யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தவங்கள நம்ம சொல்லவே கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஆமாம் ஆமாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாமே அவங்கவுங்க செய்யறது தான் அவங்கவுங்களுக்கு. இப்போ இந்த வாய்ப்புக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கும்போது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு பெரிய மதிப்பீடு வருதுன்னா, அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவங்கவுங்க செய்யறதுதான் அவங்கவுங்களுக்கு திரும்பும். நம்ம வந்து சாதிக்க வந்திருக்கோம்.